ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்காக சூப்பரான வீடியோ தந்திருக்கேன். என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, பேப்பர் வேஸ்ட்லையும் பிஸ்தா ஷீல்லையும் ஒரு ஃப்ளவர் வாஷ் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். அது எப்படி ரெடி பண்ணுற மெத்தட் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்து தெரிஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கிறேன். அந்த பவுலை சுற்றி என்ன பண்ணுறோம்னா, பேப்பர் வேஸ்ட்டு ஃபுல்லாக நிரப்பிடுறோம். ஃபுல்லாக அது அப்ளை பண்ண பிறகு என்ன ஆகுதுன்னா, அது ஒரு பாட் டைப்பில் ரெடி பண்ணுறேன். அது ரெடி பண்ணி ஒரு 2 நாள் 3 நாள் காய்ந்த பின்பு என்ன பண்ணுறேன்னா, அது மேலே நம்மளுக்கு பிடிச்ச கலர் சம்திங் ஏதோ ஒரு கலர் நெயில் பாலிஷ் என்ன பண்ணால் அப்ளை பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் தான் பிடிக்கும். அது ஃபுல்லாக க்ரீன் கலரே நான் கொடுத்துக்கிறோம். அதன் பின் என்ன பண்ணுறோம்னா, ஒயிட் சிமெண்ட் எடுத்து அந்த பாட்டுக்குள்ளார நிரப்பிடுறோம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஈவனாக எடுத்து வச்சுக்கிறோம். அதன் பின் என்ன பண்ணுறோம்னா, கோகனட் ஸ்டிக் எடுத்துக்கிறோம். அப்புறம் பிஸ்தா ஷீல் எடுத்துக்கிறோம். கோகனட் ஷீல் பவுடரும் அப்படி எடுத்து வச்சுக்கிறோம். இது ரெடி ஆகின பின்பு என்ன பண்ணுறோம்னா, பிஸ்தா ஷீலில் கோகனட் ஸ்டிக்கு கொஞ்சம் அரைப்பண்டு ஊற்றி ஒட்டிக்கிறோம் பாட்டம்லையும். அப்புறம் கொஞ்சம் கோகனட் ஷீல் பவுடர் போட்டுக்கிறோம். அப்புறம் இன்னொரு ஷீல் அதே போல் நம்ம அரைப்பண்டு ஊற்றிட்டு என்ன பண்ணுறோம், அது கேப்பை க்ளோஸ் பண்ணுறோம். அந்த கேப்பை க்ளோஸ் பண்ணிய பிறகு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா காய்ஞ்ச பின்பு என்ன பண்ணுறோம்னா, அதே போல் எல்லாமே ரெடி பண்ணிக்கிறோம். அதே சைடில் ரெடி பண்ணிய பின்பு என்ன பண்ணுறோம், நம்ம பிடிச்ச கலர் க்ரீன் கலர்னால் இப்போ நான் க்ரீன் கலர் பாட்டம் சைடு கொடுத்துருவேன். ஃப்ளவருக்கு உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கலர் கொடுத்துக்கலாம். அப்புறம் ஈவனாக அந்த ஃப்ளவர்ஸ் நம்ம ரெடி பண்ணிடுறோம். ரெடி பண்ண பின்பு என்ன பண்ணோம், ஒன்றாக என்ன பண்ணுறோம், அந்த பாட்டில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், அழகாக வச்சிடும். அது வைத்த பின்பு என்ன பண்ணுறோம், ஷோகேஸ்க்கு ரெடி பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பட்டர்ஃப்ளை ரெடி பண்ணுறோம். பிஸ்தா ஷீல்லே அது பிடிச்ச கலர் நம்ம என்ன கலர் பிடிக்குதோ அது கொடுத்துரும். அப்புறம் ஸ்மால் ஒரு நெட் எடுத்து நெட்டுக்கு கீழே என்ன பண்ணுறோம், சீட் பண்ணிடுவோம் அந்த ஃப்ளவர் பாட்டை. அது ஃபிக்ஸ் பண்ணி பிறகு என்ன பண்ணோம், அது கீழே இன்னொரு பிளேட்டு அதே போல் என்ன பண்ண ஊற்றி என்ன பண்ணுறோம், அந்த பிளேட்டுக்கு வச்சிடும். நான் கிரிப் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தோன்னா ஃப்ளவர் வாஷ் ரெடி. நம்ம எந்த இடத்துல வைக்கணும்னு நினைக்கிறோம் அந்த இடத்துல இந்த ஃப்ளவர் வாஷ் வச்சு அந்த இடமே சூப்பரான ஒரு இடமா மாற்றலாம் நண்பர்களே. அவ்வளோதான் நண்பர்களே. இது போல் இன்னும் சுவாரஸ்யமான வீடுகளை அப்படின்னு சொல்லி என்னோடய சேனலுக்கு ஆதரவு கொடுக்கும் நண்பர்களே. நன்றி நண்பர்களே.